ஆதிசங்கரர் 32 ஆண்டுகளில் உலகை மாற்றிய ஞானி. வெறும் 32 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே கால்களாலேயே இந்தியா முழுக்க நடந்து போய் அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டின ஒரு மகா ஞானியை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர்தான் ஆதிசங்கரர். சின்ன வயசுலேயே துறவரம் போகணும்னு ஆசைப்படுற சங்கரரை அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அப்போ ஆற்றுல குளிக்கும்போது ஒரு முதலை அவரை நெருங்கி வருது. என்னை துறவியாக போக அனுமதிச்சா தான் இந்த முதலை என்னை விடும்னு சங்கரர் சொல்கிறாரு. மனமே இல்லாமல் அவங்க அம்மா சம்மதிச்ச அடுத்த நிமிஷம் அந்த முதலை அவரை விட்டுட்டு ஆற்றுக்குள்ளே மறைஞ்சு போயிடுது. இது வெறும் அதிசயம் இல்லைங்க, ஒரு லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க எடுத்த முயற்சி. காசியில் ஒரு சாதாரண மனுஷன் ரூபத்தில் வந்து சிவபெருமானே இவருக்கு ஞானம் கொடுத்தாரு. எல்லா உயிரும் ஒன்று தான் உணர்த்தின ஆதிசங்கரர் பாரத தேசத்தோட 4 திசையிலும் 4 மடங்களை நிறுவினார். இன்னைக்கு நாம் கொண்டாடுற இந்து தர்மத்தோட பல சடங்குகளுக்கு அடித்தளம் போட்டவர் இவர் தான். அறிவே தெய்வம்னு சொன்ன ஆதிசங்கரோட இந்த ஜெயந்தி நாளில் அந்த மகா ஞானியோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது காவியக்கண்.